ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தமிழ் திரைப்படத்துறையில் சர்ச்சைக்குரிய இயக்குனர் என்று பெயர் எடுத்தவர் மோகன்ஜி. கடைசியாக அவரது இயக்கத்தில் திரௌபதி 2 திரைப்படம் வெளியாகி படுதோல்வியை சந்தித்தது. இதற்கிடையே ஜெய்பீம் படம் வெளியானதிலிருந்து நடிகர் சூர்யா பற்றி அவ்வப்போது அவர் கூறிய சில கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தின. இந்நிலையில் அந்த விஷயம் பற்றி சமீபத்திய பேட்டியில் அவர் மனம் திறந்து பேசியிருக்கிறார். பழைய வண்ணாரப்பேட்டை படத்தை இயக்கி தனது திரைப்பயணத்தை தொடங்கிய மோகன்ஜி இதுவரை ஒரு வெற்றி படத்தை கூட கொடுத்ததில்லை. மாறாக அவர் இயக்கிய திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன் ஆகிய படங்கள் எல்லாம் கடுமையான சர்ச்சையை கிளப்பின. குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக வேண்டுமென்றே அவர் காட்சிகள் வைப்பதாகவும் அவர் வலதுசாரி சிந்தனையாளர் என்றும் அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. குறிப்பாக இயக்குனர் ப. ரஞ்சித்துக்கு எதிராகவும் காட்டமான கருத்துக்களை முன்வைப்பார் அவர். சமீபத்தில் கூட கோயிலுக்கு சென்றால் எனது கைகளை பிடித்து நேராக சாமி தரிசனம் செய்ய அழைத்து செல்வார்கள், தென் மாவட்டங்களில் வீட்டில் இலை போட்டு சோறு போடுவார்கள், இதெல்லாம் ரஞ்சித்துக்கு கிடைக்குமா என கேள்வி எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, கடைசியாக அவரது இயக்கத்தில் திரௌபதி 2 திரைப்படம் வெளியானது. இந்த படத்தோடு மங்காத்தா படமும் ரீரிலீஸ் ஆனது. அப்படம் ரீரிலீஸ் ஆனதால் தனது படத்துக்கு கூட்டமே இல்லை என்றும், கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறேன், மக்களிடம் இப்படம் சென்று சேர வேண்டும் என்று பேசி வீடியோவை வெளியிட்டிருந்தார். அவர் வீடியோ வெளியிட்டு படம் பெரிய அளவில் செல்ஃப் எடுக்கவில்லை, படுதோல்வியை தான் சந்தித்தது. இதற்கிடையே ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக காட்சியை வேண்டுமென்றே வைத்திருக்கிறார்கள் என சர்ச்சை கிளம்பியது. அப்போதிலிருந்து சூர்யாவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வந்தார் மோகன்ஜி. இந்நிலையில் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் ப. ரஞ்சித் இயக்கிய வேட்டுவம் படத்தில் ஏற்பட்ட விபத்தில் ஸ்டண்ட் கலைஞர் ஒருவர் உயிரிழந்தார். ப. ரஞ்சித் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை வைத்து போதுமான ஏற்பாடுகளோடு தான் ஸ்டண்ட் சீன்களை எடுக்கிறார்கள், அதையும் மீறி நடந்திருப்பது விபத்து என ரஞ்சித்துக்கு ஆதரவாக பதிவிட்டேன். அதையும் விமர்சித்து சிலர் கமெண்ட் செய்தார்கள். எனவே அப்பதிவை நான் நீக்கிவிட்டேன். இதற்கு பிறகு அக்ஷய்குமார் தனது படங்களில் பணியாற்றும் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு காப்பீடு வசதி செய்து கொடுத்திருப்பதாக பகிர்ந்தேன். அதை பார்த்துவிட்டு சூர்யாவும் அப்படி செய்திருப்பதாக பலரும் சொன்னார்கள். ஆனால் யூனியனில் விசாரித்த போது அதற்கான வசதிகள் இங்கே இல்லை என்றும், சூர்யா அப்படி எதுவும் செய்யவில்லை என்றும் கூறினார்கள். இதைத்தான் நான் வெளிப்படுத்தினேன். உடனே ஜெய்பீம் படத்தில் இருந்த கேலண்டர் சீனை மனதில் வைத்துத்தான் இப்படி பேசிவிட்டேன் என விமர்சித்தார்கள். இனிமேல் நான் சூர்யா பற்றி எதுவுமே பேச மாட்டேன் என அந்த பேட்டியில் அவர் கூறியிருந்தார். மோகன்ஜி சூர்யா பற்றி பேசியது தற்போது சூர்யா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வைரலாகி வருகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.